இன்றைக்கி என்னோட நைட் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு க்ளீனிங் வேலையுமே நான் பார்க்கல. காலையில் சமைச்சது அப்படியே போட்டது போட்ட மாதிரியே இருக்குது. வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சுத்தமாக எனக்கு மார்னிங் டைம் கிடைக்கல. சரி வந்ததுக்கப்புறம் எல்லாமே க்ளீனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். மதியம் லஞ்சு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனா தான் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா, எல்லா கிச்சனை க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் கிச்சனுக்குள்ளாடி வந்திருந்தேன். அன்னைக்கு நம்ம எல்லா க்ளீனிங் வேலையும் முடித்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேயை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ வந்ததுமே கிச்சனுக்குள்ளாடி நான் எல்லா வெசல்ஸையும் டிஷ்வாஷரில் இருந்து அந்தந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சின்னவன் வேறு அங்கே விளையாண்டுட்டே இருந்தான். பசங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தான். சரி நம்ம அந்த டைம்லேயே க்ளீனிங் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். டிஷ்வாஷரை எம்டி பண்ணதுக்கப்புறமா கிச்சனில் ஒரு ஓரத்தில் இருந்து தான் எல்லாமே க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த பொருளை வந்து அந்தந்த இடத்துல நான் வைக்கிறேன். எப்போவுமே நான் அந்தந்த பொருளை வைப்பேன். அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதையும் பண்ணிவிட்டு கிச்சன் வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தனால சுத்தமாக எனக்கு கிச்சனில் எந்த வேலையுமே பண்ண முடியலை. அதனால் எடுத்த பொருள் அப்படியே தான் இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து நான் டிஷ்வாஷர்லேயும் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு சைடாக எல்லாமே லோட் பண்ணி முடியவும் என்ன பண்ணிட்டேன்னா, இது கேஸ் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. அன்றைக்கி பால் பொங்கி சிந்திருந்துச்சா, சரி அதே வந்து தண்ணியை போட்டு ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சிட்டோன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு எல்லா வெசல்ஸையும் டிஷ்வாஷரில் லோட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பர் வேறலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் எல்லாமே கடைக்கு நான் வந்து போட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த வெசல்ஸ் அந்த பிளாஸ்டிக் டப்பர் வேறு இருந்துச்சு. அதெல்லாமே நான் ஹேண்ட் வாஷில் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் தான் வைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து டஸ்ட்பின்னே வச்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல லோட் பண்ணியாச்சு. டிஷ்வாஷரில் வந்து ஃபுல்லாக லோட் ஆனதுமே ஒரு வாட்டி சுற்றி பார்க்குறேன் எல்லாமே கரெக்டாக சுற்றுதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பவுடரும் போட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன். இதை ஆன் பண்ணி சர்க்கிள் ஓடிட்டுருக்க டைமில் வந்து நான் கவுண்டர் டாப் ஏரியா வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய லைஃப் சேவர் ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு கிச்சனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர்லேயே எல்லா வேலையுமே நான் முடிச்சிருவேன். கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை தொடச்சி எல்லா வேலையுமே அதுக்கப்புறம் ப்ரீ பிளான் வரைக்கும் நான் இந்த ½ அன் ஹவரில் எல்லாம் முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே கையால் கழுவ வேண்டியது 1-2 வெசல்ஸ் எல்லாம் இருந்துச்சா, அது எல்லாத்தையுமே நான் வந்து கையாலே கழுவி அதுக்கப்புறம் ஸ்லாபு இந்த சிங்கு எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக வைப் பண்ணி போடலான்ட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தந்த வேலையை அந்தந்த நேரம் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து வச்சு பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். எனக்கு இன்றைக்கி வேறு வழியே இல்லை. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பண்ணி வச்சா மட்டும்தான் மார்னிங் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா போட்டது அப்படியே மறுநாள் ஃபுல் டேவையும் ஃப்ளாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த சிங்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பெரிய சிங்காக இருக்குது இருந்தாலுமே ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு சைடு ஆர்கனைஸ் ஒதுக்கி வேஸ்ட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு இந்த ஸ்லாப் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பைப்பு பார்த்திங்க அப்படின்னா மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். இது பைப்பு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எல்லா வெசல்ஸுமே நான் டிஷ்வாஷரில் லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து வச்சு எல்லா இடத்தையும் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒரு லோடு வந்து குப்பையும் சேர்ந்தாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து அப்போவே நைட்டாக எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வேஸ்ட் எடுக்க வந்து முனிசிபாலிட்டியிலேருந்து ஆள் வருவாங்க, அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துருவேன். இது பின்வாசலில் நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாபு வந்து கொஞ்சம் வந்து கரையாக இருந்துச்சு. அதனால் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நான் அந்த டைமில் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்தா இது ஊறவே இல்லை, ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு என்னோடய அடுப்பு. அதுக்கப்புறம் அதை ரொம்ப தேய்ச்சி எடுத்து அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளாடியே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹாபை மாற்றணும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். நான் வேறு அடுப்பும் எனக்கு இது வரைக்கும் செட் ஆகலை. ஆனால் அப்படின்னா இந்த ஹாபை மாற்றுறது பிளானில் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்வாஷர் ஏரியாவில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கா, கையில் கிடைக்க இதில் தான் கொண்டு வச்சுட்டே இருக்கிறேன். அதனால் அந்த ஏரியாலையும் எல்லாத்தையும் மாற்றிட்டு டிஷ்வாஷரையும் லைட்டாக வைப் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா ஒயிட் கலர் ஆனதுனால சீக்கிரமாக அழுக்கு பிடிச்சிரும். அதனால் எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கிச்சனே ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ரீயூஸபிள் டவல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் எல்லாமே வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கிச்சனில் ஃப்ளோரில் வந்து நான் மாப்பு தான் போட்டு விட்றேன். இது வந்து இந்த மாப்போட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாப்பிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஸ்லாபையும் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. ஏன்னா கிச்சனை இதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக டேயும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.